உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர்களின் மீதும் ஏக ரப்புல் ஆலமீனுடைய வற்றாத பெரும் கருணையும் அன்பும் நீடித்து நிலவட்டும். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஏக இறைவனுடைய ஏகத்துவ வார்த்தைகளை, அதன் கருத்துக்களை, இறைவன் சொல்லித் தருகிற பாடத்திட்டங்களை நம்முடைய வாழ்வியல் ரீதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை இந்த சமூகத்திற்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற மகத்தான எண்ண ஓட்டத்தில் நம்மை இங்கே ஒன்று திரட்டியிருக்கிற அந்த அல்லாஹ்வுக்கே புகழ். இந்நிகழ்ச்சியில் மார்க்க கல்வியும் மறுமை பயனும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இன்றைக்கு எந்த நவீன காலத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு என்னவெல்லாம் தீமை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதோ, எதிலிருந்தெல்லாம் நாம் விலகி இருக்கிறோமோ, இதுவெல்லாம் இந்த மார்க்க கல்வியினால்தான் நாம் இந்த தீமையிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பது அடிப்படையான விஷயம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா. இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒவ்வொரு இறை தூதர்களை, நபிமார்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். காரணத்தை அல்லாஹ் அடுத்த வரியில் சொல்லி காட்டுகிறான், அனிப்பதுவா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக, வஜ்தனிபு தாகூத்த, தீய சக்திகளை விட்டு, விதாத்துக்களை விட்டு அலட்சியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அனுப்பியிருக்கிறோம். எந்த சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த சமுதாயத்திலே இறை தூதர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடத்தை பற்றி நமக்கு முன்னால் பேசியவர்கள் கிராத்தின் மூலமாகவும், துவாக்களின் மூலமாகவும், பயான்களின் மூலமாகவும் உங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஓரிரை கொள்கை சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை சொல்வதற்கு, இறை தூய மார்க்கத்தை உலகத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு ஒவ்வொரு இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள் என்கிற காரண காரியத்தோடு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால், நம்முடைய உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலே நடக்காத அனாச்சார காரியம் எந்த காலத்திலேயும் நடந்தது கிடையாது. விபச்சாரத்திற்கு குறைவில்லை, மதுவிற்கு குறைவில்லை, வட்டிக்கு குறைவில்லை, வரதட்சணைக்கு குறைவில்லை. இப்படி சமூகத்திலே என்னென்ன சமூக தீமையாக பார்க்கப்படுகிறதோ அது குறித்த எல்லா தீமைகளும் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அரங்கேறியது. இன்னும் சொல்லவாக இருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறோம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகிறோம். இப்படி மூத்த அறிஞர்கள் கூட, நபி தோழர்கள் கூட இஸ்லாம் வருவதற்கு முன்னால், இறை தூதர் நபிகளாரின் போதனை வருவதற்கு முன்னால் அவங்களுடைய காலத்திலேயும் அனாச்சாரங்களான காரியங்கள் நடந்தது. புரிஞ்சுக்கணும்னா, இஸ்லாத்திற்கு வந்த தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை மணமுடிப்பதற்காக வந்தார்கள். ஆரம்பத்திலே பெண்களுக்காக வந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே இஸ்லாத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல மது தடை செய்யப்படல. முன்னாடி எல்லாரும் அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு இல்லையா, இவர்களுடைய வீட்டில் தான் இன்றைக்கு கிளப்புலாம் சொல்றாங்க இல்லையா, டாஸ்மார்க் சொல்றாங்க இல்லையா, இதை விடவும் பன்மடங்கு டாஸ்மார்க்கால் அமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடம்.
அவங்க வீட்டுல தான் மாலை நேரத்துல நபித்தோழர்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த மதுபானத்தை எல்லாம் ஊற்றி கொடுப்பதற்கு பணியமர்த்தப்பட்ட ஆளை யாருன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். எல்லாம் வர்ற ஆட்களுக்கெல்லாம் சப்ளையராக இருந்தவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய இறை தூதருடைய இஸ்லாத்தினுடைய கட்டளை அந்த இடத்திலே பிறப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமல் ஹம்ரு கத் ஹுர்ரிமத், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத். மது என்பது தடை செய்யப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டு விட்டது. இனி இந்த சமூகத்தில் மதுவினுடைய வாடை இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்தினுடைய சட்டம் வந்த அந்த தாமதத்தில், அந்த ஒரு நொடி பொழுதில் அதையே வாடிக்கையாக கொண்ட அந்த அபூ தல்ஹாவுடைய கலாச்சாரம், நபி தோழர்களுடைய கலாச்சாரம், அல்லாஹ்வுடைய வேத வசனம், இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய போதனை வந்த ஒரு நொடி தாமதத்தில் அனஸ் ரலியை கூப்பிடுகிறார்கள். அனஸே, இது நமக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, இது வேண்டாம், உலகத்திலே இதை கொட்டி பறக்க விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சமூகத்திலே அந்த நாட்டிலே மது ஆலை போன்று ஓடியது என்று நம்ம ஹதீஸ்களில் படிக்க முடிகிறது. இப்படி நீங்கள் வரதட்சணை எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே உயிரோடு குழி தோண்டுவார்கள். குழந்தை மௌத்தா போயிருக்காது, உயிரோடு தான் இருக்கணும். உயிரோடு இருக்கும் பொழுதே குழியை தோண்டி அந்த பெண்ணை புதைத்து உயிரோடே அதை அடக்கம் செய்கிற ஒரு நிலை நபிகளாரின் காலத்திலே இருந்தது. காரணம் இந்த வரதட்சணை என்கிற காரணத்தினால். வளர்ந்து வந்தா இதுக்குன்னு சீர் இருக்குது, சடங்கு இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பைக்கு கேட்பான், காரு கேட்பான், சொத்து கேட்பான், பணம் கேட்பான். இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்லி நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. இன்றைக்கும் அறிவியல் விஞ்ஞானிகள், மருத்துவ ஆய்வாளர்கள் பல்வேறு அரசு மருத்துவமனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்களை தூய்மை செய்வதற்கு பணியமர்த்தப்பட்டவர்கள் தூய்மை செய்கிறார்கள். எடுத்து பார்த்தால் தேங்காய் சிரட்டையை போல சிறு சிறு பிள்ளைகளுடைய 5 மாதம், 2 மாதம், 1 மாதம், 1 மாதம் என்று குழந்தைகளுடைய தலையை எடுக்கிறார்கள், மண்டை ஓட்டை எடுக்கிறார்கள். காரணம் இந்த வரதட்சணை கொடுமையார். அப்ப இப்படிப்பட்ட சமூக தீமைகள் எல்லாம் குமிழ்ந்து கிடந்த நபிகளாருடைய காலத்தில் அதை வென்றெடுப்பதற்கு இந்த மார்க்க கல்வி மிக உபயோகபூர்வமாக இருந்தது. கோர தாண்டவம் ஆடியது. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் ஒருவருக்கொருவர் அடித்து, ஒருவருக்கொருவர் கொலை செய்து, அந்த காலம் ஏகத்துவத்தின்பால், இஸ்லாமிய கல்வியின்பால் அவர்களை கொண்டு வருவதற்குண்டான மிக முக்கியமான காரணமாக இருந்தது இறை பொன்மொழியான நபிகள் நாயகத்தினுடைய போதனை, ஏகத்துவத்தினுடைய சத்திய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லத்தான் இஸ்லாம் என்கிற அந்த நெறியின்பால் வந்தார்கள். இந்த மார்க்க கல்விங்கிறது எவ்வளவு முக்கியத்துவங்கிறத நீங்க அறிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க ஒவ்வொரு ஆளா வந்து பேசிட்டே இருக்கிறாங்க, பசி ரொம்ப வாட்டி எடுக்குது, எப்பதான் எங்களை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இடத்தினுடைய பயனையும் சிறப்பையும் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு இது மாதிரியான சிந்தனை வந்தாலும் கூட அதுல இருந்து நாம் மீண்டு வந்துடுவோம். இப்ப மாணவர்களை வந்து நம்முடைய பிள்ளைகள் மற்ற மதசாக்களின் மூலமாக நபிமொழிகளை கற்பதற்கு, திருக்குறானை மரணமாக்குவதற்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். இப்ப பெற்றோர்களாகிய நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா அதிகமான அளவுல அறிந்து தெரிந்து வச்சிருக்கோம். இந்த இடத்தினுடைய சிறப்பை பற்றி ஒரு செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரியான இஸ்லாமிய சபைகள் கூட்டப்படுகிற ஒரு இடத்தில் என்ன சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள்? மலக்குமார்கள் இருப்பாங்களா? இங்க உட்கார்ந்து இருக்காங்களா? மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அதுதான் சிறப்பா? சரி, மலக்குமார்கள் இருக்கிறாங்க, சரி, அது ஒரு சிறப்பு. வேற என்ன சிறப்பு? நமக்காக துவா கேட்பாங்க, இது ஒரு சிறப்பு.
அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். சரி, இப்ப இத்தனை சிறப்புகள் வந்திருக்கிறது. அப்ப நம்ம வந்து சாதாரணமா இடம் போடக்கூடாது. ஒவ்வொரு ஒரு 5 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கூட உங்க பக்கத்துல மலக்குமார் யாராச்சும் உட்கார்ந்து இருப்பாங்க, நமக்கு தெரியாது. மலக்குமார்களை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க இயலாது. ஆனால் இந்த நிமிடத்தில் கூட நம்மோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவேட்டிலே பதிவு செய்கிறார்கள். பதிவு செஞ்சு என்ன செய்வாங்க, ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு மலக்கிட்ட சொல்லுவார். இப்படியே சூழ்ந்து சூழ்ந்து இங்கிருந்து வானம் வரைக்கும் அந்த லிங்க் போய்கிட்டே இருக்கு. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை இங்க இருந்து வானம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. கடைசியில போறவர் என்ன செய்வாரு, இங்க நடக்கிற செய்திகளை எல்லாம் சொல்லுவாரு. அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, அவனை பார்க்கவே இல்லையே, எப்படி வணங்குறாங்க, அவங்களுடைய ஆர்வம் தான் என்ன, எதுக்கு இப்படி என் முன்னாடி இல்லாம மறைவுல இருக்கு முன்னாடி என்னை வணங்குறாங்கன்னு சொல்லி அல்லா கேட்பான். அவன் இருக்கிற சொர்க்கத்தை தான் அவங்க கேட்கிறாங்க, இதுக்குதான் அவங்க போராடுறாங்க, இதுக்குதான் அவங்க நேர காலத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே அல்லா கேட்பான், சொர்க்கத்துக்காகவா? சொர்க்கத்துக்காக சொர்க்கத்தை அவங்க பார்க்கவே இல்லையே, பார்க்காம பண்றாங்களா என்று அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறார். எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்களா? நரகமா? நரகத்தை அவர்கள் பார்க்கவே இல்லையே. நம்ம பார்த்துக்கிறோமா நரகத்தை? பார்த்துக்கல. திருக்குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நபிகளாருடைய போதனைகளை வைத்து அறிந்து தெரிந்து அதனுடைய அச்சத்தின் காரணத்தினால் இது போன்ற ஒரு நிகழ்விலாவது நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு நன்மையை அடைவோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அவர்கள் ஒரு தூதர்கள் போய் அங்கே சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் இந்த இடத்தினுடைய பயனை நம்ம விளங்கிக் கொள்ளணும். மார்க்க கல்விங்கிறது வந்து சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ்ட்ட போனவன் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்படி எல்லாம் அவர்கள் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கிறார்கள் என்றால் என்னுடைய மன்னிப்பை, என்னுடைய மகுபிரத்தை அவர்களுக்கு உறுதி செய்யுங்கள் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்ப நம்ம செஞ்சிருக்கிற அந்த தீமையான காரியங்கள் நம்ம வந்து பயான் பேசுறா தான் எல்லாம் நன்மையை கொடுப்பான்றது இல்ல. சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்டாலே, அதற்கான முறையில் நேரங்களை செலவழித்தாலே இறைவனின் பாசமும் இறைவனின் அன்பும் இறைவனின் மகபிரத்தும் நம்மை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த கல்வி இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் கலருக்கு முக்கியத்துவம் கிடையாது. வெள்ளை நிறமா கருப்பு நிறமா, பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. நீ லட்சாதிபதியா, நீ ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியா, ஒண்ணுது கிடையாது. ஆனால் இறைவனுடைய பார்வையில் ஒரு விஷயத்திலே மக்களை பிரித்து காட்டுகிறார் என்று சொன்னால் கல்வியை பிரித்து காட்டுகிறார். அறிந்தோரும் அறியாதோரும் சமமான மாட்டார்கள். இல்ல, கேள்வி கேட்கிறான், சமமாவார்களா? அது எப்படி சமமாவா? திருக்குர்ஆனை படித்தவனும் படிக்காத சமமாவா? நிக்க முடியுமா? அவனுக்கு ஒரு கிரேடு, இவனுக்கு ஒரு கிரேடு. அவன் நிக்கிற இடத்துல இவனை நிக்க வைக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப இந்த திருமலை குர்ஆனுடைய கல்வியை படிப்பதற்கு, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை படிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த அளவிற்கு அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறான் என்பதை புரிய வேண்டும். எத்தெல்லாம் உள்ளதீன ஆமனுக்கும் வல்லதீன ஊத்து ஐமதரஜா, உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றது ஈமான் கொண்டவர்கள். ஊத்து ஐமதரஜா, கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பல தரஜாத்துகளை, அந்தஸ்துகளை, சிறப்புகளை வாரி வழங்குகிறான் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது யாருக்கு? இன்ஜினியர் படிப்பினுடைய சிறப்பு பத்தி இங்க பேசுறா? எம்பிபிஎஸ் படிப்பை பத்தி இங்க பேசுறா? டாக்டர் போலீஸனுடைய படிப்பை பற்றி இங்கே பேசுகிறதா? எந்த கல்விக்கும் உலகத்திலே முக்கியத்துவம் இல்லாத ஒரு கல்வி, எல்லாவற்றையும் தாண்டிய கல்வி, மேல் மட்டத்திலே இருக்கக்கூடிய கல்வி இந்த இஸ்லாமிய கல்வி, குர்ஆன் என்கிற கல்வி, நபிகள் நாயகத்தினுடைய போதனை என்கிற கல்வி. இந்த இதுக்கு நிகராக உலகத்தில் எந்த கல்வியுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு சிறப்பு! அல்லாஹ் அப்படியே உயர்த்துகிறான். தரஜாத்துகள் மேல கொண்டு போய் வச்சிருவான்.
சொல்லியுமே என்ன பண்றாங்க? நெஞ்சில் கை கட்டக்கூடிய விஷயத்தை தொப்புளுக்கில கட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஆட்ட சொன்ன விரலை ஆட்டாமல் மையத்தை போன்று உலகை நடத்தி ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஆனா மனைவியை விட்டு வந்திருப்பாங்க, பிள்ளைய விட்டு வந்திருப்பாங்க, நண்பர்களை விட்டு வந்திருப்பாங்க, வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த சோகத்தை பாக்குறாங்க கண்ணு முன்னால. சரி வந்துருச்சு, இதுக்கு மேல உட்கார்ந்துச்சு, இன்னத்தை தான் அனுப்பிச்சு விட்டாலும் இறங்காது, வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லி நபிகள் நாயகம் அனுப்புறாங்க. போதும்பா படிச்சது கிளம்புன்னு சொல்றாங்க. அப்ப கிளம்பி போறாங்க. அந்த இடத்தில் நபிகள் நாயகம் அத்தனை தோழர்களை நிறுத்தி சொன்ன வார்த்தை சல்லுக்கமான அனைத்து முடிவு சொல்லி, தோழர்களே இது நாள் வரைக்கும் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப சொன்ன செய்தி இப்ப நமக்கு தெரியல. காரணம் கல்வியை படிச்சிருக்கிறோம், சொன்னா சொல்லியிருக்கிறாங்க, தெரியுது. எப்ப சொன்னாங்க படிக்கணுமா இல்லையா? இந்த காலகட்டத்தில் சொன்னாங்க படிக்கணுமா இல்லையா? அப்ப இதே இருக்கு. அதுல நீங்கள் படித்துக் கொண்டே இருக்கலாம், முடிக்கவே முடியாது. நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன். உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் திருக்குறளுடைய வசனங்களில் பலரை கலைத்து கொடுத்து குடித்திருந்தாலும் கூட, ஆனால் இஸ்லாத்தினுடைய பேசிக்கை அறிந்து வைத்திருந்தாலும் கூட மனிதன் மறதியான. நல்லா படிச்சு வச்சிருப்பான், எல்லாமே தெரியும், ஆனா மறந்துடும். அப்ப இந்த கல்வியை பொறுத்தவரை நமக்கு மறுமை வாழ்வை இது தேடி தருகிறதா இல்லையா? நம்ம சர்வ சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். இங்க நம்ம பிள்ளைய வந்து மனசால சேர்த்து விட்டோம்னா இந்த ஆண்டு விழா ஒண்ணு வருது இல்ல, நடத்துறோம் இல்லையா? இது வந்து இந்த ஆண்டு விழா எப்ப நமக்கு அறிவிச்சாங்களோ அப்ப இருந்துதான் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளை இந்த பிரைஸ் வாங்கிடணும், நம்ம பிள்ளை அதை வாங்கிடணும் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ஆண்டு விழா என்கிற டேட்டை அறிவிப்பதற்கு முன்னால் அதை பத்தி ஒரு சிந்தனை நமக்கு இருக்காது. புராணம் படிக்கிறது படிச்சுட்டு போகட்டும், ஒழுக்கத்தை படிக்கிறது படிச்சுட்டு போகட்டும், இப்படித்தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் இங்கே திருமலை குரானுடைய பேச்சுவார்த்தைகளை பேசினார்களே, நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா ஹர்ஃபுன் அலிஃபுன் லாம் மீமுன். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகத்தை போதனை தருகிறது. நொட்டி போனதில் 10 நன்மை. மார்க்கம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க நம்ம தான் கஷ்டப்படுத்திக்கிறோம், கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இந்த மறுமை பயன் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னைக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை தாய்மார்களுக்கு, எத்தனை உறவினர்களுக்கு திருக்குர்ஆன் சரளமாக ஓத தெரியும் என்பது நமக்கு தெரியாது. அவங்க மனசுக்குள்ளேயே எதை போட்டு பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைய ஓத வைக்கிறோம், நமக்கு குர்ஆன் படிக்க தெரியுதா? நமக்கு சரளமா ஓத தெரியுதா? ஏன், என்ன காரணம்? வயசாகி போச்சு, நாடகம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும்னா குர்ஆன் எப்படி நாங்க படிக்கிறது? அதெல்லாம் நேரம் இல்லையா? சீரியல் அப்படி பாக்குறாங்க. சும்மா வீட்டுக்குள்ள ஒருத்தன் பட்ட பகல்ல வந்து திருடிட்டு போற கூட தெரியல, நியூஸ் பேப்பர்ல படிக்கணும். நாடகம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒருத்தன் வர்றான் போறான், என்ன செய்யறான் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஏரியாக்குள்ள நடந்து போறவங்க பயப்படுறான். அதுல சமுதிரம் ஒரே வீட்டுல என்ன முக்கியமான ஆட்டு முடிஞ்சு போச்சு கதை. இன்னும் ஆகும் தெரியல, தொடர்ந்தும் போட்டாங்க. அப்ப வெளியே போறவங்க ஜனாசாரம் இருக்கா, இது வீட்டுல இருந்து சண்டையா, வீட்டில் வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஆயிடுச்சா இல்லையா? அப்ப பெற்றோர்களாக நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் மக்தம் அரசாங்கம் இருக்கு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. மக்தம் அரசாங்கம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், தமிழகம் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? எங்களுக்கு ஓட தெரிஞ்சா நாங்க வீட்டுல ஓடி கொடுப்போமா இல்லையா? எங்களுக்கு தெரியாதவங்க இந்த நடத்தினாங்க கொண்டு போய் சேர்க்கணும் வர்றோம். மக்தம் ஆசிரியருக்கு ஒரு சம்பளம், இடத்துக்கு ஒரு சம்பளம் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஓட தெரிந்திருந்தால்
உலகத்தில் தோன்றுகிற, உலகத்தில் பிறக்கப்படுகிற குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கப்படுகிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்தில் தான் பிறக்கிறது. என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை நெருப்பு வணங்கிகளாக, சிலை வணங்கிகளாக, கல் வணங்கிகளாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்று நபிகள் நாயகத்தினுடைய போதனை. நம்ம பிள்ளைய நம்ம தான் எடுக்கிறோம், வேற யாருக்கும் காரணமே கிடையாது. ஆனா ஒன்று சொன்னா கோவம் வந்துடும். பக்கத்து வீட்டுக்கார அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண வந்துச்சுன்னா, உன் அப்படி செய்யறான், உன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஓமைய உத்தமனா, ஓ மைண்ட போய் நீ வச்சு சொல்லு. காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி சொல்லுவாங்கல்ல, என் புள்ள என்ன தவறுனா எங்களுக்கு தெரியும், ஓ மகனை நீ பாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம பிள்ளை செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள் இந்த இடத்துல நீ நினைக்கலாம், 2 பேர்த்தையும் ஒன்னா கூட்டிக்க வச்சுக்கிட்டா சொல்றது, பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி எங்களுக்கு அறிவுரையா அப்படிலாம் வரும். அப்ப அறிவுரையை பொறுத்தவரையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், மார்க்கம் சொல்லுகிற அறிவுரை எல்லா மக்களுக்கும் தேவையானது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்னும் பார்க்கலாம், இஸ்லாத்தினுடைய பேசிக் என்ன? திருக்குறான் அருளப்பட்ட முதல் வசனம் என்னங்க? திருக்குறானில் சொல்லப்படுகிற முதல் கட்டளையும் கூட பெண்களுக்கு தான் கேள்வி. அப்ப திருக்குறான் அருளப்படுகிற முதல் கட்டளை என்ன? இக்ரா, படி, ஓது என்று இந்த போதனை வழங்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நபிகளாருக்கு முதல் மகிழ்ச்சியாக அருளப்படுகிற பொழுது இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வார்த்தையை சொல்றார், இக்ரா, படி, ஓது, கற்றுக்கொள் என்று சொல்றார். இப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னவென்று கேட்டால், படி, படித்து பார் என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம எத்தனை பேர் திருக்குறானை ஒவ்வொரு நாளும் படிச்சு கொண்டிருக்கோம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த திருக்குறானை பற்றி சொன்னார்கள். யார்? திருக்குறானில் 2 வசனங்களை அதிகாலை பொழுதில் சுபஹ் நேரத்தில் பள்ளிவாசலுக்கு இமாம் தொழுகை முடித்ததற்கு பின்னால் 2 வசனங்களை ஓதியோ அல்லது அந்த 2 வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை தேடியோ இருந்தால் அவர் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தவரை போன்றாகும், ஒட்டகத்தை தர்மம் கொடுத்தவரை போன்றாகும் என்று சொல்றாங்க. ஒரு வசனத்தை படிச்சா ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு பல பெண்கள் இந்த திருக்குறானை ஒதுக்குவதற்கு காரணம் எங்களுக்கு திக்குமாயா இருக்குது, நான் ரொம்ப படிச்சு பார்த்துட்டேன், முடியல, ஒரு லைன் எடுத்துக்கிட்டால் ஒரு நாள் தாண்ட மாட்டேங்குது, அதிலே தான் என்ன பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் அதற்கும் தீர்வு சொல்கிறார்கள். திருக்குறானை சரளமாக ஓதினால் என்ன சிறப்பு? நபிகள் நாயகம் சொன்னார்கள், மகா கிராமின் பரரா, மகா சத்திரத்தின் கிராமின் பரரா, அவர் சங்கையான மாணவர்களோடு சஞ்சரிப்பார், அவங்களுக்குள்ள சிறப்பை போன்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். குரான், அதே போன்று குரானை ஒருவர் ஓதுவார், திக்கி திக்கி ஓதுவார், அதுவே முடியாது, ஒரு லைனை தாங்க முடியாது. இது மாதிரியான உங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய சிறப்பு அவருக்கு 2 மொழி இருக்கிறது. ஒருத்தர் சரளமா ஓதுனா அவர் மாணவரோடு சஞ்சரிப்பார், திக்கி திக்கி ஓதுனா அவரை விடவும் சிறப்பு கூட. அப்ப நீங்க திக்கி திக்கி ஓதுறோம்னு சொல்லி குரானை பூட்டி வைக்க தேவையில்லை. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். பள்ளி வாசலில் உள்ள ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த காலகட்டத்தில் கூட நீங்க திருமறை குரானை பள்ளிவாசல் தேடலாம். அப்படியே புழுதி படிந்து, அழுக்கெல்லாம் படிந்து, தூசி படிந்து, ரமலான் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடிதான் ஹதீஸ் எங்க இருக்கு, குரான் எங்க இருக்குது, கிதாப்லாம் எங்க இருக்குது, எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிற வேலை 1 வாரத்துக்கு முன்னாடி, ரமலானுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நடக்கும். இந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் மார்க்க கல்வியை படிப்பதிலே பின்தங்கி இருப்பதை பார்க்க முடிகிறதா இல்லையா? நபி தோழர்கள் இந்த கல்வியை படிப்பதற்கு, இந்த கல்வி
தெரியுமா? நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், அவரோடு பல காபிர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நபிகள் நாயகத்துக்கு முன் விரோதியாக ஒருவன் இருக்கிறான். அவர் ரசூலுல்லாஹ் வர்றான். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இடத்தில் மார்க்கத்தை படித்த நல்லறிஞர்கள் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய பகுதியில் மார்க்கறிஞர் இல்லை ரசூலுல்லாஹ். உங்ககிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, அனுப்பி வைங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் முன் விரோதத்தெல்லாம் பார்க்கல. அப்படியா, மார்க்கம் மேலோங்கணுமா, இந்த கல்வியின் மூலமாக மறுமை வெற்றி உங்களுக்கு கிடைக்கணுமா, 70 தோழர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கற்ற 70 பேர்கள், 70 பேர் தான் சாதாரண அடிப்படை கல்வி அக்கிதா படிச்சு போல. குர்ரா, அவங்களுக்கு ஹதீஸ்ல பெயர் சொல்லப்படுகிறது அது குர்ரா. அவர்கள் காரிகள், குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்தவர்கள். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. நம்ம நபி தோழர்களுடைய காலங்களில் 70 பேர் சாதாரணமான விஷயம். நபிகள் அனுப்பி வைக்கிறார்கள், நல்ல இடத்துல கொடுத்தாங்க. ஆனால் அவன் பத்தி அங்க காட்டான், இஸ்லாத்தை ஒழிக்கணும், இஸ்லாத்தை வேறு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அந்த சமுதாயத்துக்குள்ள போன அந்த நேரத்துல எதிரிகள் இருந்து பின்னாடி சைகை காட்டுறான், கண் சைகை. வந்துட்டாங்க, கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க, நம்ம லைன் பாட்டுக்குள்ள தாண்டிட்டாங்க, கதையை முடிச்சிருக்கோம். இருந்த எல்லாரும் அம்பை பாய்ச்சுகிறார்கள். 70 குர்ஆக்களை, குர்ஆனை மரணமிட்ட நல்லறிஞர்களை கொலை செய்கிற வேலை திட்டமிட்டபடி நடக்கிறது. அதிலே ஒரு நபித்தோழர் மில்ஹான் என்று சொல்லப்படக்கூடியவர், ஒரு அம்பு பாய்ச்சப்படுகிறது. பாய்ச்சப்பட்ட அம்பு அவருடைய பின்னம் பகுதியிலே இந்த முன்னம் பகுதிக்கு வந்து ரத்தம் அப்படியே பீரிட்டு வழிகிறது. உயிரோடு இருக்கிற அந்த மில்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் கல்வியை இந்த சமூகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று வந்தவர்கள், இஸ்லாத்தை சொல்லி மக்களை மறுமை வெற்றியின்பால் அழைக்க வேண்டும் என்று வந்தவர்கள், ரத்தம் வலிய வலிய அந்த ரத்தத்தை அப்படியே கையிலே ஏந்துகிறார்கள். ஏந்திவிட்டு தன்னுடைய உடலில் அதை தேய்க்கிறார்கள், தன்னுடைய முகத்தில் அதை தேய்க்கிறார்கள். தேய்த்து விட்டு சொன்னார்கள், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவின் இறைவனின் மீதானையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். கல்வியாளருடைய பண்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கல்வியை, அல்லாஹ்வின் வார்த்தைகளை இந்த உலகத்திலே நான் என்னுடைய உயிரிழக்கும் வரை சொல்லிக் கொண்டே இருப்பேன். தலை போனாலும் சரி, அதனுடைய இறுதி வார்த்தை ஏகத்துவ வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகத்திடம் பாடம் படித்த நபி தோழர்களில் ஒருவர், குர்ஆக்களில் ஒருவர் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையை வெற்றியாக கொண்டது. இன்றைக்கும் பல ஆளுங்களை பார்க்கிறோம். ஆலிம் என்று சொன்னால் இன்னைக்கு எப்படி இருக்கு? தாடி வச்சா ஆலிம், ஜிப்பா போட்டா ஆலிம், தொப்பி போட்டா ஆலிம், யாரை பார்த்தாலும் ஆலிம். ஆலிம்களுக்கு உண்டான பண்பும் அவர்கள் கற்றுவதற்கு உண்டான கல்வியும் சரியாக இருக்கிறதா? அவர்கள் கற்ற கல்வியை ஒளிவு மறைவில்லாமல் சரியாக தன் உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அதை பார்க்க முடியாது. 7 வருஷம் 10 வருஷம் படிச்சேன்னு சொல்றாங்க. மக்களுக்கு தாயத்தை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், தகட கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தர்கால நின்று கொண்டு பாத்தியா ஓதி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஏகத்துவத்தை படித்துக் கொடுப்பதற்குண்டான ஆய்வை படித்தார்களோ, இஸ்லாத்தை படித்தார்களோ, அதே இஸ்லாத்தை அடிப்பதற்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்று என்ன செய்திருக்கிறார்? வழிகேட்டில் அவர்களை விட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 7 மாதம் மனசாவிலே ஓதிய சிறுமிகளுக்கு இருக்கக்கூடிய, பிஞ்சுகளுக்கு இருக்கக்கூடிய அறிவுகள் கூட இந்த சமூகத்திலே 7 ஆண்டு பட்டம் படித்த ஆரியங்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்றால் இந்த கல்விதான் மறுமை வெற்றிக்குண்டான கல்வி. சிறுவர் சிறுமி எல்லாம் வேலையில வந்து சிறுக்கை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், சிறுக்கு என்றால் இதுதான் என்று பறைசாற்றுகிறார்களே. இந்த கல்வி நம்மை மறுமையை நோக்கி பயணிக்க செய்யும். இந்த கல்விதான் சுவனத்திலே நம்மை பிரயாணிக்க செய்யும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி எல்லாம் கல்வி படிச்சிருக்கிறாங்க தெரியுமாங்க? சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மாதத்தில் 15 நாட்கள், மாதத்தில் 15 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு கல்வியை தேடி செல்வார்கள். எப்படி செல்வாங்க? அவங்களுக்கு பொருளாதார தேவையெல்லாம் இருக்குல்ல. உமர் ரலியினுடைய நண்பராக இருந்த ஒரு நபி தோழரை
15 நாள் நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாடம் கத்தேன்னா நீங்க பொருளாதாரத்தை தேட போயிருக்கோம். அதுல நம்ம பிரிச்சுக்கிறோம். நான் பொருளாதாரத்தை தேட போறேன்னு சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கல்வியாரத்தை படிங்க, வந்து எனக்கு சொல்லுங்க. நான் படிச்சதை உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க படிச்சதை எங்களுக்கு சொல்லுங்க. வர்ற ஷேர்ல நம்ம பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம். இப்படி கல்வியை படிக்கணும் வந்தாங்க. எப்படிப்பட்ட கல்விக்கு உண்டான உத்வேகம் இருந்தால், அதற்குண்டான நன்மைகள் இருந்தால், பலன்கள் இருந்தால் இந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள். அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மறுமை வெற்றிக்கு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் படியுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள், அதை ஓதுங்கள், பாடம் படியுங்கள். அப்படி படித்தால் ஓதியவர்களுக்கு, பாடம் படித்தவர்களுக்கு, திருக்குர்ஆனை ஓதியவருக்கு இந்த திருக்குர்ஆன் நாளை மறுமையிலே வந்து பரிந்துரை பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஷஹித அலைஹிம் சம்முஹும் அப்சாருஹும் வ ஜுலூதுஹும். அவர்களுடைய கண் பேசும், அவருடைய தோள்கள் பேசும், அவர்களுடைய உள்ளத்த எல்லா உடல்களும் பேசும். நாவை மட்டும் அல்லாஹ் கூட்டு போட்டு விடுவான். தோள்கள் பேசுவதை போல, கண்கள் பேசுவதை போல, உடல் உறுப்புகள் பேசுவதை போல திருக்குர்ஆன் அந்த இடத்திலே வந்து நமக்காக சாட்சி சொல்லும். அல்லாஹ் உன் குர்ஆனை இவர் படிச்சாரு, உன் குர்ஆனை இவர் ஓதினாரு, இவர் நரகத்துல நீ போட்டுறாரு, நரகத்துல கழிக்கிறாரு, சொர்க்கத்தை குடி என்று கேட்கும். இந்த அற்புதத்தை எல்லாம் நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த ஏகத்துவ வரிகள் நிறைந்த திருக்குர்ஆனை படித்தால், மார்க்க கல்வியை படித்தால் நம்மை சொர்க்கத்தின்பால் கரை சேர்ப்பதற்குண்டான மிக முக்கியமான ஆயுதம் இந்த திருக்குர்ஆன். மறுமை வெற்றியில எங்க இருக்கிறது என்று சொன்னால் திருக்குர்ஆனை படிப்பதில் இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய பொன்மொழியை வாசிப்பதில் இருக்கிறது, தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. அப்ப இந்த திருக்குர்ஆனை நம்ம எந்த அளவுக்கு மனதிற்குள்ளாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நபிகள் நாயகத்துடைய காலத்துல எந்த அளவிற்கு கல்வியை படித்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பேரு சஹாபிலாம் வாழ்ந்தாங்க சொல்றோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தாபீகள் அப்படி சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு பயானையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சஹாபிய பெண்மணிகள் மீதும், நபி தோழர்கள் மீதும், தாபீங்கள் மீதும், தாபீங்கள் மீதும் சொல்லுவாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் தாபீகள். அடுத்த ஜெனரேஷன் இந்த தாபீங்கள்ல உபாதத்துக்கு சாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர்கள்ல உள்ள பட்டியல்ல இரண்டாவது ஆள் அந்த தாபீங்கள் உள்ள ஒரு ஆள். இவரும் இவருடைய மகன் ஹதீஸை சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அனா வ அபி நஸ்ருல் இல்ம ஃபி ஹாதல் ஹய் மினல் அன்சார். நான் என்னுடைய தந்தையும் கல்வியை கற்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு சென்றோம் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்துல ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்கிறோம். கேட்டா அர்ஷினுடைய நிழல் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் வந்து அர்ஷின் நிழலை சில நபர்களுக்கு வாக்களிப்பான் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பல பயான்கள்ல கேட்டிருக்கிறோம். இந்த அர்ஷினுடைய நிழல் எத்தனை? 7 வகையான பேரு. முன்னாடி ஆண்கள் பகுதியிலே சொல்லலாம் 7. சரி, 7 தான் வருது. எல்லா இடத்துலயும் ஓட்டு வந்து 7 தான் நிறைய இருக்கு. இப்ப இந்த 7 சொல்றாங்கல்ல, என்னென்ன 7 அது சொல்லுங்க. சும்மா ஒரு ஆள் சொல்லுங்க. நீதமிக்க ஆட்சியாளர் இமாமுல் ஆதில் 1, ரைட் 2. தனிமையில வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால கண்ணீர் வடித்தவர், அழுதவர். அல்லாஹ்வுக்காக நேசம் வச்சு அல்லாஹ்வுக்காக அது பிரிகிறது. சரி, போதும், 4 போதும். பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சவங்க 4. இந்த சைடு சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில இறை வழிபாட்டிலேயே வாழ்க்கையை குலைத்த இளைஞர் 5.
சொல்லிட்டாங்க. வழக்கரம் கொடுத்த அந்த தர்மத்தை இடது கரத்துக்கு கூட தெரியாமல் வழங்கியவன் ஆறு. அடுத்த சொல்லுங்க. தனிமையில ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு தவறான பாதையில் அடிச்சாலும் கூட நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஏழை நான் வரிசையா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். சபாத்தும் யுலில்லுஹுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அன்றைய நாளில் கியாமத் நாளில் 7 மனிதர்களுக்கு அர்ஷின் நிழல் கிடைக்கிறது. 7 மனிதர்களுக்கு என்றால் 7 வகையான செயல்களை செய்தால் அந்த 7 சாரார்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று இமாமுல் ஆலிம், நீதமிக்க நேர்மையான ஆட்சியாளர். இரண்டாவது வரஜுலுன் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி, இறை வழியிலேயே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தவர். 2. மூன்றாவது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், தன்னுடைய வாழ்க்கையை பள்ளிகளோடு கூட்டு போட்டுக் கொண்டவர், தன்னுடைய உள்ளத்தை பள்ளிகளோடு கூட்டு போட்டுக் கொண்டவர். அப்படின்னா அர்த்தம் பள்ளியோட இந்த தொடர்பு அதிகமா இருக்கு. 3. 4வது வரஜுலானி, 2 பேர்கள் தஹாபா பில்லாஹி இஜ்தமா அலைஹி தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்விற்காகவே நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவே அந்த நேசத்தை முடித்திருப்பார்கள். 5வது வரஜுலு, இன்னொரு மனிதர் இருக்கிறார், தசத்தன் அக்பா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு பியமினி, தன்னுடைய வலக்கரத்திலே தர்மத்தை வழங்கியிருப்பார், இடது கரத்துக்கு கூட தெரியாது. அப்படின்னா இந்த பணம் காட்டுறவெல்லாம் இருக்காது, எல்லா நாட்டையும் நான் கொடுக்குறேன், யாருக்கும் தெரியாம சில பேர் கொடுப்பான். நம்ம வெளிப்படையில பார்க்கும்போது என்ன நினைப்போம், ரூபா போடுறான மனுஷன் அஞ்சலியா இருக்கிறானே சொல்லுவோம். ஆனா அவருக்கு இறைவனுக்கு தெரிஞ்ச விஷயம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஏகத்துவ மார்க்கத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அடுத்த பார்க்கிறோம் வரஜுலுன் தலபத்துஹு தாத்திமுராத்து மன்சிபின் வதமாலி, அழகான அந்தஸ்திலே கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆணை தவறான வழிபால் அழைக்கிற பொழுது பபால இன்னி அக்காபுல்லாஹ், நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன், இந்த செயலில் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒதுங்கியவர், தவறிலிருந்து ஒதுங்கியவர். 6. அடுத்த வரஜுலுன் தகரல்லாஹு ஹாலியன் பபாலத் ஐனா, இறை நினைப்பால் இறைவனுடைய பயத்தால் நம்முடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீரை வடித்தவர். 7 பேர். அடுத்த நிலையில் கேட்டா 7 பேர் வந்துருச்சு. 7 தான் அர்ஷினுடைய நிழலா அல்லது இன்னும் இருக்கிறார்? இன்னும் இருக்குன்னா பதில் சொல்லணும். என்னது என்ன ஆட்கள் புரியல? சொல்றவங்களே பரிசா பெஸ்ட் ஆஃபர் இருக்கு. சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுதான் சொல்றது. சரி, அப்ப இது எதுக்குன்னு கேட்டா, கேள்வி கேட்டு உங்களெல்லாம் பதில் சொல்ல விடாம திணறது கிடையாது. இப்ப இந்த கேள்வி தெரியல தெரியுமா, இந்த கேள்வினால பதில் தெரியல. இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய கதையை படிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம். இந்த 7 தான் என்ன ஆயிரும், சரி 7 தான், 7 மட்டும் நம்ம செய்வோம் இப்படின்னு போயிடும். இன்னும் இருந்துச்சுன்னா அதை செய்வோம், அதை செஞ்சு அர்ஷனுடைய நிலையை பெறுவோம் அப்படின்னு வந்துடும். அப்ப இன்னொரு கேள்வி நாம சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இன்னொருக்கு சொன்னாங்கல்ல, இன்னொருக்குன்னா எத்தனை இருக்கு? ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க 7 தான், 4 8 9 10 20. மறுபடியும் 7 கத்துக்காட்டீங்களா? 10 10யா? சரி, பதில் சொல்லிடுவோம் கேட்டா, அதான் அந்த செய்தியை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரேன். அந்த உபாதத்துக்கு சாமித்தாங்க என்கிற அந்த ஒரு தோழர் சாபியங்கள் உள்ளவர், அவர் என்ன பண்றாருன்னா, நானும் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை படிப்பதற்கு கல்வியை அறிந்து கொள்வதற்கு மதீனாவிற்கு சென்றோம். மதீனாவுக்கு போறாங்க. இந்த காலகட்டத்தில் போறாங்க, அந்த சஹாபியினுடைய அந்த ஜெனரேஷன் முடிய போகுது. ஏதோ 5 பேரோ 10 பேரோ எண்ணிக்கை அடங்கக்கூடியவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தகப்பன் பிள்ளை போறாங்க. இன்னைக்கு
தகப்பனும் பிள்ளை உட்கார்ந்து 2 பேரும் ஒண்ணா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பாக்குறோம் அதை, இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? அன்றைக்கு நபித்தோழர்கள் கல்வியை கற்பதற்கு பிள்ளையை விட்டு போறாரு. இன்னைக்கு பாப்பா பிள்ளை தேட்டர்ல பாக்குறோமா இல்லையா? பாப்பா பிள்ளை உமா குழந்தை குட்டி சொந்தக்காரங்க எல்லாம் சீரியலுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாக்குறது இருக்கிறதா இல்லையா? எல்லா வீட்லயும் இருக்கதான் செய்யுது, விளையாட்டவும் செய்யறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிலையில 2 பேரும் போறாங்க மதீனா. அங்க போய் அபுல் யஸர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழரை சஹாபியை பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா வீட்டுல இருக்கிறார். அவரை பார்த்த உடனே என்ன ஆகுது, அவருடைய டென்ஷனா இருக்கிற ஒரு மாதிரி கோபத்துல இருக்கிறார். கோபத்துல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கல்வியை படிக்க சென்றவர்கள் அபுல் யஸர் என்ற அந்த நபித்தோழரை பார்க்கிற பொழுது ஒரு மாதிரி கோபமா இருக்கிறார். என்ன ஆச்சு, ஏன் கோபமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ நடந்த செய்தியை பற்றி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன். அப்படி கடன் கொடுத்திருக்கும் போது அதை வாங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த காலம் வந்துருச்சு. வாங்குறதுக்கு நான் போனேன். போனா என்ன நடந்துச்சு தெரியுமா, அவர் ஒழிஞ்சுக்கிட்டார். கடன் வாங்கினார்ல அந்த சஹாபி தான். அந்த சஹாபி மனிதர்கள் வரைக்கும் தவறு தானே செய்யும். அந்த கடன் வாங்கின சஹாபி ஒழிஞ்சுக்கிறார். மனைவியினுடைய கட்டிலுக்கு கீழே ஒழிஞ்சுக்கிறார். ஒழிஞ்சிட்டு அவர் பிள்ளைங்க சொல்ல விடுறாரு, டேய் நான் வந்திருக்கிறாரு, கடன் கொடுத்த வந்திருக்கிறாரு, நான் இங்க ஒழிஞ்சிருக்கிறேங்கிறத நீ சொல்லிடுறாரு, வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லிருக்கிறான், பாப்பா தெரியலன்னு சொல்லியிருக்கான். அந்த சஹாபியினுடைய பிள்ளை அப்படியே வர்றாரு வெளியே. அபுல் யஸர் கேட்டுக்கிட்டு நிற்கிறார். கேட்ட உடனே ஒரு பிள்ளை என்ன சொல்லிச்சு, எங்க பாப்பா எங்க உப்பாவுடைய கட்டிலுக்கு கீழே ஒழிஞ்சிருக்கிறாங்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி விடுறாரு. அவர் சொன்னது எதுவுமே சொல்லிடுறாங்கன்னா பாப்பா இங்க இல்லைன்னு போய் சொல்லுது. இவர் சின்ன பிள்ளை தானே, அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டாரு. அப்ப என்ன கேட்டா அபுல் யஸர் வெளியே இருந்தவர் கேட்கிறார், நீ எங்க இருக்க தெரிஞ்சு போச்சு, வெளியே வாப்பான்னு சொல்றாரு. வெளியே அவர் வர்றாரு. ஒரு மாதிரி வந்து சொல்றாரு, ஏன்பா வந்து எங்க போய் சொன்னு சொல்லி இந்த அபுல் யஸர் கேட்கிறார் சஹாபி. அதுக்கு அந்த நபித்தோழர் சொல்றாரு, இல்ல தோழரே, நான் வந்து பொய் சொல்லாமல் இருப்பதற்கும் என்னுடைய வாக்குறுதியை நான் மீறாமல் இருப்பதற்கும் நான் வந்து நின்றுட்டு ஏதாச்சும் பொய் சொல்லிடுவேன், அதனாலதான் நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். நான் வீட்டுல இல்லைன்னு சொன்னா சரி எங்கேயும் வெளியே போயிருக்கிறாரு, அடுத்த தடவை ஒருவன் நீங்க வருவீங்க, வாக்குறுதி மீறாம போன மாதிரி ஆயிரும், இதுக்காக நான் ஒழிஞ்சேன்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் அவர் கேட்கிறார், இன்னும் அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய தோழர் என்கிறதற்காகத்தான் நான் ஒழிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் கேட்கிறார், ஆல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த காரணத்துக்காகத்தான் ஒழிந்தாரா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, இந்த காரணத்துக்காக தான் ஒழிஞ்ச, வேற ஒரு காரணம் கிடையாது. சரி, அப்படி என்றால் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு செய்தி. அந்த அபுல் யஸர் அவர் சொன்ன அந்த விஷயத்திலிருந்து தான் நாம் அனைவரும் பாட முடியும். பலருக்கு தெரியாது இந்த செய்தி, ஆனால் படிக்கிறோம். மன் அந்தர மாசிரன் அவர் இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் சொல்கிறார், இதே போன்ற ஒரு சபையில் நபிகள் நாயகத்தை நான் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்திகளை காதுகூடாக கேட்டுக் கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அந்தர மாசிரன் அவ்வளா, யார் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறாரோ, அப்படி கடன் கொடுத்து அந்த கடனை திருப்பி தர முடியாத ஒரு சூழலை யார் பார்க்கிறார்களோ அவர் அதை தள்ளுபடி செய்யட்டும், அதை அவர் தள்ளுபடி செய்யட்டும். கடன் கொடுக்கிறாரு, திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல கடனாளியா பார்க்கிறாரு. பார்த்த ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வேண்டி இந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று யார் சொன்னாரோ அல்லாஹ் இவருக்கு அல்லாஹ் அந்த சுவனபதிக்கு செல்வதற்கு முன்னால் இருக்கிற அர்ஷின் நிழலை அவருக்கு வாக்களிக்கிறார். என்ன, கடனை கொடுத்து அதை தள்ளுபடி செய்கிறது அல்லாஹ் காணினா விட்டுற. அப்ப இந்த மாதிரியான கல்வியை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம செயல்படுத்துவோம். செயல்படுத்த மறுமை வெற்றிக்கு இந்த இஸ்லாமிய கல்வி நம்மை அழைத்து செல்கிறது. ஆகையால் அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் செவிதாழ்த்தி கேட்டதற்கு அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும். அதே போல சொல்ல
சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை எந்த காலத்திற்கு கொண்டு மறக்காமல் நம்மளுடைய வாழ்வியல் ரீதியாக இப்பொழுதெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். அந்த அருளை தேடியவனாக உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிய போதுமானவனாக இருக்கிறான் என்கிற இறை வார்த்தைகளை கூறிக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடைசியா சொன்ன அந்த கடன் சம்பந்தமான செய்தி வந்து 3000 முஸ்லிம்ல 3006வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதுல முதல் பரிசு 2 பரிசு அப்படின்லாம் நம்ம பிரிக்கல. அத பயன் பண்ணவங்க மட்டும் இல்லாம பங்கேற்ற அனைவருக்குமே இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் ஒரே மாதிரி தான் எனக்கு பரிசோம். कैसा रखते हैं खड़ा था चिप्स और गाला వచ్చి నచ్చికిరా తప్ప சின்ன குழந்தைங்களாம் பெஸ்ட் கொடுத்துருவோம். பாவம் தூங்காமல் அவர் சோட்டா பற்றி நமக்கு கேட்க என்ன பண்ணுங்க शमसी भाई அப்படியே தானே விட்டு இது அப்படியே சின்ன அப்படியேவா இதை மட்டும் எடுத்து நினைச்சு ஓகேயா எடுத்தாப்பா போய் உட்காரே जा बैठ अपरा अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜனவரி 6 2019 அன்னைக்கு தௌஹீத் விழிப்புணர்வு மாநாடு தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக அதாவது என்டிஎஸ் சார்பாக இன்ஷா அல்லாஹ் பேரணாப்பட்டு வேலூர்ல இருக்கிற பேரணாப்பட்டு நடைபெற இருக்கிறது. அதற்காக இப்பொழுது ஆயத்த பணிகளை அனைவரும் செய்து கொள்ளுமாறு சொல்கிறோம். இந்த தௌஹீதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள
மேலும் இந்த வல்லுநர் பகுதியில இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு மதரசா, அதாவது நம்முடைய இப்ப நடக்கக்கூடிய அத்தௌஹீத் மதரசா, அதாவது வல்லுநர் பகுதியில யூசுப் அவர்களோட வீட்டுல இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் தொடங்க இருக்கிறோம். அந்த மதரசாவை சேர்க்க விருப்பமுள்ள நம்முடைய தாய்மார்கள், பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். बोल 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 आएगी रास्ता आयान जी सिंगल सिंगल मुன்னாடி பின்னாடி